ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த வசனம் எப்படி வெளிப்படுத்தணும்னா, ஆண்டோடைய வசனம் நம்மள நிலைத்திருக்கணுங்க. சரிங்களா? நம்மள நிலைத்திருந்து இப்போ ஒருவருக்கு ஒரு கேன்சர் வியாதி பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சாங்களா, பைபிள் வேதத்துல இருக்கிற வசனத்தை வச்சு எப்படியாப்பட்ட கேன்சர் வியாதி எந்த நோய்கள் இருந்தாலும் சரிங்க, ஆண்டவர் பரிபூர்ண சுகம் கொடுப்பாரு. சரிங்களா? அது விசுவாசிங்க. சரிங்களா? இப்ப மனுஷன் ஒரு வார்த்தை உங்கள பேசிடுறான், கெட்ட வார்த்தையில உங்களை பேசிடுறான், அது மனசுக்குள்ளாவே நிலைத்திருக்குதா இல்லைங்களா? அவன் அந்த பேசிட்டான்னு சொல்லி. அது மாதிரிங்க, மனுஷ வார்த்தை தேவையான அளவுக்கு கேளுங்க, போதும். சரிங்களா? ஆண்டோடைய வார்த்தை என்னைக்குமே ஜீவ ஊற்றாகுது. சரிங்களா? அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால மனுஷன் வார்த்தையை விட்டுட்டு ஆண்டோடைய வார்த்தை நிலைத்து மனசுக்குள்ளார வச்சு ஆண்டவர்கிட்ட என்ன வேணுமோ கேளுங்க, அவர் உங்களுக்கு செய்வார். என் வாழ்க்கையிலுமேங்க மிகப்பெரிய ஒரு கவலையா சோகமா என் வாழ்க்கையில காணப்பட்டிருந்துச்சு. பல வேதனைகள், துன்பங்கள், நோய்கள் பல விதமா இருந்துச்சு. நான் பைபிள் வசனத்தை வச்சு நான் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து என் வாழ்க்கை மாறிடுச்சுங்க. ஆண்டு சொல்ல பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்ப இந்த ஆண்டோடைய வார்த்தை எனக்கு நிலைத்திருக்குதுங்க. நிலைத்திருக்கும் போது நான் எதை கேட்கறேன்னு ஆண்டவர் அதை எனக்கு செய்யறாரு. எனக்கு செய்யும் போது உங்களுக்கும் ஆண்டவர் செய்வாரு. சரிங்களா? விசுவாசிங்க, விசுவாசிங்க. அது விசுவாசிங்கன்னா நம்ம வாழ்க்கை மாறும். யாருக்கு எந்த பிரச்சனை, எந்த நோய்கள், எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அவரு உங்களுக்காக எனக்காகத்தான் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிங்க. உங்க ஜபம் கேட்காதுன்னு நினைச்சாதீங்க. ஆரம்பத்தில் நான் அப்படிதாங்க இருந்தேன். இது என்ன பைபிள், என்ன ஜபம் கேட்க போகுது அப்படின்னு நான் நினைச்சேங்க. ஆனா நான் விசுவாசித்து நான் ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்துச்சு. நீங்களும் இதை செய்து பாருங்க. உங்க ஜெபம் கேட்காதுன்னு நான் மறுபடியும் சொல்லுவேன். யோவான் 15:7. விசுவாசிங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும் சொல்லி விசுவாசிங்க. கண்டிப்பா உங்க ஜெபம் கேட்கப்படும். எந்த விதமான பிரச்சனைகள், வியாதிகள் இருந்தாலும் உங்க ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.